ஹிந்துஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13B ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்டில் வந்து இந்த மியூச்சுவல் கன்சென்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல் விஷயம் உங்களுக்கு கல்யாணமாகி 1 வருடம் ஆகியிருக்கணும். நீங்கள் மியூச்சுவல் கன்சென்ட் வாங்கணும் அப்படின்னா. அப்படி உங்களுக்கு திருமணமாகி 1 வருடம் முடிஞ்சிருது, உங்களுக்கு வந்து ஒரு மனமுறிவு ஏற்பட்டுருது, உங்களுக்கு வந்து வாழ பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் இந்த மியூச்சுவல் கன்சென்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். மியூச்சுவல் கன்சென்ட்ன்றது 2 பேரும் ஒத்து போய் எங்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் வந்து நாங்கள் தீர்த்துக்கிட்டோம். எங்களுக்குள்ள குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை வந்து நாங்கள் இவங்க கூட அவங்க கூடன்னு சொல்லிட்டு நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். இல்லை குழந்தைகள் இல்லை அப்படின்னா எங்களுக்குள்ள வந்த அந்த வரவு செலவுகள், வரதட்சணை, சொத்து ஏதாவதுன்னா சொத்து பிரிக்கிறத பொறுத்து இது எல்லாத்தையும் வந்து பிரிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு மியூச்சுவலாக பிரியறோம். எங்களுக்குள்ள வந்து ஒரு செப்பரேஷன் தேவைப்படுது, அது வந்து ஜுடிஷியலாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதுக்கு வந்து ஒரு சில கிரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு என்னென்னலாம் ஒரு தேவை. இப்போ வந்து பொதுவாக குரூயல்ட்டி, அதாவது வன்கொடுமை பண்ணுறாங்க,